ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணணுன்னா கீழே தெரிகிற டிஸ்பிளேயில் அதில் இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். வில் கம் பேக் டு யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் டு டேக் இட் ஃபர்தர். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் so that I'll be more becoming enthusiastic to bring out such interesting videos to you. Come on friends. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபிட்னஸ்க்குன்னு அட்மையர் பண்ண ஒரு பர்சன் அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் விஜயகாந்த்னே ஒரு டைமில் சினி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு நேம் வாங்கின ஒரு பர்சன். தான் டெபியூ ஆன புதுசில் பெரிய பெரிய ஹீரோஸே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா திஸ் பர்சன் ஹேஸ் கிவன் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷால் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ சமீபமாக ஒரு மூவியோட ஒரு ப்ரீ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு விஷால் வந்திருந்தார். ஸோ இது நடந்த இந்த ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை பற்றி இப்போ எல்லாருமே இதே ஒரு ரொம்ப ஒரு காசிப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகள் ஒரு நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் ரொம்ப வியந்து நம்ம அட்மையர் பண்ண ஒரு பர்சனை ஒரு டைமில் நிறைய பேர் ரொம்ப கோபமாக கூட அவரோட செயல்கள் சிலதெல்லாம் பார்த்து விமர்சித்த சில பேர் இப்போ ரொம்ப அவரை பார்க்கவே எங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் மிக்சட் ரியாக்ஷன்ஸாக எல்லாமே அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மதகதராஜா எம்ஜிஆர் அப்படின்னு இந்த மூவியை ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஷார்ட் ஸ்டிண்ட் ஆஃப் நிக் நேம் மாதிரி இந்த மூவிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் அ வெல்கமிங் ஆஸ்பெக்ட். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு இன்ஃபேக்ட் இது விஷால் நடிச்சிருக்க மூவி கோ ஸ்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிச்சிருப்பாரு. சந்தானம் லீடாக நடிச்சிருக்க மாட்டார், சந்தானம் காமெடினா நடிச்சிருப்பார். ஸோ சந்தானம் காமெடினா நடிச்சிருக்காருன்னு நான் சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இது இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகிற ஒரு படம் கிடையாது. 12 years பேக் ப்ரொடக்ஷன் எடுத்து அப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இவ்வளோ நாள் டிலே டியூ டு வேரியஸ் ரீசன்ஸாக இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம பார்க்க போகிற விஷாலுமே இப்போ இருக்க விஷால் கிடையாது, கொஞ்சம் அப்போ இருக்க விஷால் தான் பார்ப்போம். அப்போ அவர் எந்த லெவல் ஃபிட்னஸில் அவர் இருந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம் விஷால்கான அந்த ஃபாஸ்ட்னஸ் இந்த மூவியில் கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சுந்தர் ஹஸ் டைரக்டட் இட் அண்ட் விஜய் ஆண்டனி ஹூஸ் பீன் த ராக் சூப்பர் ஸ்டாராக நமக்கு இப்போ தெரியும். பட் ராக்கிங் மியூசிக் லெஜெண்டாக அந்த டைமில் விஜய் ஆண்டனி கலக்கிட்டு இருந்த டைம். ஸோ ஹீஸ் பீன் த மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் மூவி அண்ட் சுந்தர் இஸ் த டைரக்டர் அஃப்கோர்ஸ். ஸோ லாட் ஆஃப் கமர்ஷியல் மசாலா as well as full and full comedy entertainment blockbuster இருக்கிறதுல நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ we wish the movie a great success. So but fortunately or unfortunately இந்த மூவி ப்ரொமோஷனுக்கு ப்ரீ லான்ச் அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ப்ரீ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு விஷால் வந்திருந்தார். அவர் வரும்போதே அவரோட வாக்கிங் இது எல்லாமே பார்த்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் வேர் லிட்டில் பிட் ஸ்கெப்டிக். என்னடா ஒரு நடையில் ஒரு சின்ன தளர்ச்சி தெரியுது, ஒரு பழைய ஃபாஸ்ட்னஸ் இல்லையே, வாட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பீப்புள் ஆர் டாக்கிங் ஒன்லி பிட்வீன் தெம் செல்ஸ். லைக் என்னடா ஒரு மாதிரி விஷாலோட அந்த ஆக்டிவ் இருக்குன்னு ஸ்டேஜ் ஏறி மனுஷன் பேசி ஆரம்பித்தோடனே பீப்புள் அண்டர்ஸ்டுட் சம்திங் இஸ் வெரி வெரி பேட் ஆர் ராங் வித் இஸ் ஹெல்த். அந்த மைக்கு கையில் பிடிச்சிருக்காரு. அந்த ஜென்ரலாக கை நமக்கு ஷேக், நர்வஸ் வீக்னஸ் இருக்கவங்களுக்கு ஒரு ஜென்ரல் கையில் அவங்க எந்த திங்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஷேக் இருக்கும். ஆனால் மைக்கை பிடிச்சிருக்காரு. அந்த மைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் வாட். அண்ட் அவர் பேச்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேச்சில் ஒரு குளறுபடியான ஒரு ரொம்ப தெளிவான பேச்செல்லாம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்லைட்லி அ ஸ்டாமரிங் கைண்ட் ஆஃப் வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஹவ் லெட் டு பீப்புள் ஸ்பீக்கிங் ஸோ மெனி திங்ஸ் அபவுட் அவரோட பர்சனல் இன்டர்னல். நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களோட பர்சனலையோ அவங்களோட இண்டிவிஜுவல் what is his character, what is the thing personally has done as
made him his health come to such a drastic issue. அதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான்சென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க பர்சனல் ஸ்பேஸை தலையிடுறது மாதிரி ஒரு அநாகரிகமான செயல் எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருப்போமே. ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன் டு ஆல் தீஸ் அன்வான்ட் டாக். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு எத்திக்கல் ப்ரொஃபஷ்னல் மனிதநேயத்தோட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து ஒரு ஜென்ரிக்கான டாக்கை வாட் ஹேப்பன் டு விஷால், வி நோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் அவர் வந்து கடந்து இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. அவரோட ஃபிட்னஸ் வந்து எல்லாருமே பார்த்து வியந்து, இன்க்ளூடிங் விஜயகாந்த்லேருந்து சரியான ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன்னா விஜயகாந்த் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ அவருமே அவரோட அந்த டஸ்கி அந்த கலர்லேருந்து அந்த கருப்பு நிறத்தில் ஒரு வைரம்னு வாங்க விஜயகாந்த். அது மாதிரி வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து வந்தவர் விஜயகாந்த். தோ இப்போ ஃப்ரம் ஹிஸ் கலர் அண்ட் நான் சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் வந்து கஷ்டப்பட்டு வந்த இந்த ஹார்ட் ஒர்க்லேயே வந்த ஒரு பர்சன் விஜயகாந்த். அதனால தான் ஈ ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ லெஜண்ட் டில் நவ். அதே மாதிரி தான் விஷாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வந்த புதுசில் அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்து ஃபிட்னஸ், அவர் சண்டைக்கு ஒரு படத்துலேயும் அவர் சண்டைன்றது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஹி டஸ் ஸ்டண்ட் ஸோ கிரேட் டு ப்ரிசைஸ் பாடி அவுட். அவரோட யூனிக் ஃபைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவரோட எல்லாமே ஓவரால் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். ஸோ இவரோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூலாம் நம்ம ஸ்டேஜில் பார்க்கும்போது, ஆனால் கண்டிப்பாக டிடி த ஆங்கர் ஹூ வாஸ் ஹோஸ்டிங் தட் ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வி ஹேவ் டு கிவ் ஹர் ஹேட்ஸ் ஆஃப். எந்த அளவுக்கு அந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்தால் அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே இது ஷாக் தான். ஒரு ஆடியன்ஸ் எப்படி ஷாக் ஆகிறமோ, ஒரு மீடியா பர்சன்ஸ் எப்படி, கேமராமேன், ஆல் தி பீப்புள், த இன்ஃப்ளூயன்சர்ஸ், தி டிஜிட்டல் மீடியாஸ் விச் இஸ் ஷூட்டிங் ஆல் திஸ், எல்லாருக்குமே இது ஒரு ஷாக். ஆனால் டிடி மட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, சம்திங் இஸ் ராங் வித் விஷால், த வே ஹி ஸ்பீச். அதனால் டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு வைரல் ஃபீவர். அதனால தான் அவர் வந்து டிஸ்பைட் இஸ் வைரல் fever, he has managed to come to this program and giving the speech. So we have to அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வாங்கலே உட்காந்து வில் மேக் திஸ் டிஸ்கஷன் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் விஜய் ஆண்டனி மட்டும் கூட நின்றுட்டு இருந்தவர். அப்படியே விஜய் ஆண்டனிக்கு ஒரு சேரை போட்டாங்க, அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. தென் குஷ்புஸ் பின் கிவன் அ சேர். சுந்தர் சிக்கு மட்டும் சேர் இல்லை, இருந்தாலும் அவர் அப்படி குஷ்புவோட சேர்லேயே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ விஷால் ஸ்டார்டட் டு சிட் அண்ட் ஸ்டார்டட் டு கண்டினியூ த கான்வர்சேஷன். So that is the presence of mind of that anchor where she ensured that things are not going beyond control or furthermore ugly. So அந்த புரிதல் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா வந்து எல்லாருமே வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணலாங்க, பர்சனலாக போகாமல். அவர் சில பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு, இந்த விஷயங்கள் அவர் செஞ்சதுனால அவருக்கு இந்த டிசீஸ் வந்துருச்சு. ஆல் தீஸ் ஆர் ஒர்த்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ் காசிப். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களா ஓப்பன் பண்ணாமல், அவங்களுக்கு பர்சனல் ஃபேமிலி டாக்டரோ எது தெரியாமல் நம்ம அன்வான்டாக மற்றவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது எவ்வளோ கேவலமோ, மற்றவங்க பர்சனல் ஸ்பேஸை வந்து நம்ம உட்காந்து விஷயங்கள் தெரியாமல் பேசுகிறதும் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ லெட் த அஃபிஷியலி இட் கம் ஃப்ரம் த டிக்ளரேஷன் ஃப்ரம் தேர் சைட். இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபேமிலி டாக்டர் ராஜ்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. So he has told very clearly that Vishal is suffering from a very high viral fever, and due to that viral fever only அவருக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் ரொம்ப தேவை. ஆனால் அந்த ரெஸ்ட்லாம் அவர் எடுக்காததுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் ஆல் ஹிஸ் பாடி இஷ்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ்ன்றதை வந்து தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவங்க வந்து அவர் வந்து லண்டனில் வந்து யாரோ கூட இருந்த ஃபோட்டோஸு எதையோ எடுத்து அவருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு, அவருக்கு டிசிப்ளின் இல்லை லைஃப்பில். ஏங்க ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு இது இல்லைன்னு சொல்கிற ஒரு பர்சன்னால எப்பயுமே இந்த ஹைட்டுக்கு வர முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அவ்வளோ டிசிப்ளின்ஸ்லாம் இருந்ததுனால மட்டுமே தான் அவர் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு க்ரோ ஆகி இவ்வளோ ஹைட்டுக்கு தன்னை வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் இந்த சக்ஸஸோ இல்லை, இன்ஃபேக்ட் அவங்க ஃபாதர் ஜி.கே. ரெட்டி இஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ரொடியூசர். அதனால மட்டுமே அவங்க அப்பா ப்ரொடியூசர்ன்றனால யாருமே வந்து விஷாலை வந்து இவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் அண்ட் வெரி வைப்ரண்ட் ஹீரோவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ வருஷமும் நிற்க மாட்டாங்க. ஸோ திறமை, இண்டிவிஜுவல் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் பீப்புள் வில் அக்செப்ட் எனிபடி. ஸோ அதை வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் காசிப் பேசிட்டோம். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேஸ் அக்கர்ட் அண்ட் வாட் இஸ் தி
generic outer things which has this move Vishal's career, or all these things would have occurred, and what is the outcome of the certain challenges he has faced, and was his journey in the last 1 or 2 years. அதை பார்த்தாலே நமக்கு என்ன இப்போ ஆக்சுவலி அவர் லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி விஷாலுக்கு ஒன்றும் லைஃப்ல சேலஞ்சஸோ கஷ்டங்களோ வந்து ரொம்ப புதுசு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெட்டினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் தெலுங்கு பேஸ்ட் கம்யூனிட்டி. அண்ட் ஒரு ரெட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவர் என்ன தமிழ்னு உட்காந்து இனிஷியலி அவர் வந்து பயங்கரமாக வந்து நானும் மதுரைக்காரண்டா அப்படியெல்லாம் பேசுவார். ஸோ வந்து இவருன்னு வந்து லைக் தமிழ்நாட்டில் வந்து ஏன் தமிழ் ஆளுங்களே இல்லையா, ஹைதராபாத்லேருந்து ஒருத்தன் இல்லை வந்து இன்ஃபேக்ட் அவரோட சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர், அவங்க அப்பா நேம் வந்து ஜிகே ரெட்டி. ஸோ ரெட்டி ஃபேமிலி தான் அவர் வந்து பேசிக்லி. ஸோ அதனால வந்து அவருக்கு எடுத்து வந்த உடனேவே இந்த ஆல் தீஸ் அன்வான்ட் கம்யூனிட்டி இதில், ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் வந்த ஒரு 3 மூவிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணார். செல்லமே ஆகட்டும், இல்லை இஃப் யூ ஹேட் டு டேக் சண்டைக்கோழி ஆகட்டும், திமிர் ஆகட்டும், எல்லாமே இப்போ ஃப்ரம் ஒன் பெஞ்ச் மார்க் இஸ் செட் அனதர் பெஞ்ச் மார்க் டு தி நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். ஸோ என்ன ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தி ஜஸ்ட் யூடியூப் ஆர் இதிலலாம் அவரை பற்றி எவ்வளோ வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வந்து பீப்புள் ஹாவ் வித்தவுட் நோயிங் தி ட்ரூ ரியாலிட்டி ஹவு பீப்புள் ஆர் ஜஸ்ட் கமெண்டிங் ஆன் பீப்புள், த்ரோயிங் நெகட்டிவிட்டி. இன்ஃபேக்ட் இவர் நம்ம ஜிகே ரெட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து there are 2 sons, Vikram Krishna Reddy and Vishal Krishna Reddy. So Vishal தான் is the younger person. And பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஃபாதர் ஜிகே ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பயங்கரமான ஒரு பேஷனோட தான் அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கார் வந்து நடிக்கணும்னு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ அண்டர்ஸ்டுட் தட் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன், நம்மளால் நடிப்பில் பெருசாக ஷைன் பண்ண முடியாது. ஆனால் we can create interesting entertainment டு த மீடியா, அண்ட் நம்ம ப்ரொடியூசராக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேற லெவலில் வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு he started his career as a ப்ரொடியூசர். அண்ட் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு 100% ஐ கேன் சே தட் அண்ட் வவுச் தட் he has ensured that made a benchmark for himself in as a producer in Tamil cinema. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நம்ம ஒத்துக்கணும், வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு லெவலை வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் அந்த இதில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் விஷால் வந்து வரும்போது அவர் வந்து நடிக்கணும்னு வரல, he came to debut as a director. பட் அவருக்கு வந்து அவைலபிலிட்டி கொடுக்கப்பட்டது வந்து ஆக்டிங் தான். பட் nobody knew that he will take acting into this stardom level and create a place for himself in the அந்த நம்பர் 2 and 3 ஸ்லாட்ஸில் எனக்கு தெரிஞ்சு விஷால் 100% வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் வந்திருந்தார் ரொம்ப நாள். வித் ஆல் தி எல்லாருமே இன்ஃபேக்ட் பிக் ஹீரோஸே வந்து என்னடா இந்த பர்சன் வந்து இவ்வளோ ஷார்ட் டைம் இவ்வளோ பெரிய ஹிட்ஸ் எப்படா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வியந்த டைம்லாம் உண்டு. தட் 15-16 years பேக் when he created மேஜிக். ஸோ அந்த டைமில் அவர் எப்படி பாடியை ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி எப்பயுமே லைஃப் பாதைகள் வந்து ஈஸியாக இருந்ததில்லை. அவரோட மேரேஜஸ் ஆகட்டும், அவரோட ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கவே இஷ்டம்னா அப்படிலாம் இல்லைங்க. அவருக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிக்கும் பாவம் போயிட்டு அந்த மேரேஜஸ் நிற்கிறது, அது வந்து ஒரு தடவை 2 தடவை, இது வந்து ஒரு அவர் லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், சேலஞ்சஸ் அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. சங்கத்தில் பிரச்சனை ஆகட்டும், சக நடிகர்களோட கூட வந்து இஷ்யூ ஆகட்டும், அவர் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை லான்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணதாகட்டும், அவர் கெரியர் கிராஃப் கம்மியானப்பாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் அவர் வந்து பர்சனல் அவரோட இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பையனால் விக்ரம்னால வந்து அந்த அளவுக்கு பெருசாக அவரையும் சில மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் he has not come into the stardom level, ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸ் வாட் விஷால் has achieved, he was unable. But Vishal has made his father very proud and launched himself as a great actor.
ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் வேர். அண்ட் இன்ஃபேக்ட் நமக்கு வந்து லியோ மூவியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் வந்து லீட் வில்லன் ரோல் கொடுக்கறதா வந்து தே ஹவ் அப்ரோச் ஹிம், பட் டியூ டு சோ மெனி அதர் இன்டர்னல் ரீசன்ஸ் இட் காட் never it was done. And we don't know what was the reason. It is the call sheets or the all the any other alignment has not happened ன்றது நமக்கு தெரியாது. So it is all that he's been given that role. And in fact விஷாலுக்கு வந்து ஈவன் வந்து துப்பறிவாளன் 2 எடுக்கும்போது கூட you want to cast a leading hero, and even விஜய் வச்சு அவர் வந்து ட்ரை பண்ணாருன்றதெல்லாம் கூட நியூஸ் நமக்கு வந்து. So we can understand that still the burning fire of for Vishal to out of becoming such a great hero, he wanted to excel in his and display his directional potential to the public, to the cine industry, to Tamil cinemaன்றது நமக்கு கிளியராகவே அதில் வந்து இட் இஸ் கெட்டிங் விசிபிள், ரொம்ப கிளியராக நமக்கு வந்து விசிபிளாக தெரியுது அவரோட. நமக்கு அதே மாதிரி விஜயகாந்த் அவரோட மறைவு டைமில் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லாரும் வந்து விஷாலை எவ்வளோ கர்ஸ் பண்ண முடியுமோ திட்டி தீத்தாங்க அவரை வந்து கர்ஸ் பண்ணி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவரோட டெத்துக்கு வரவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து சங்கத்திலே இருந்துட்டு விஜயகாந்த் இல்லைன்னா இன்றைக்கி சங்கமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் அவர் நடிகர் சங்கத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு. அப்படிப்பட்ட அவரோட மறைவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு இவருக்கு என்ன அப்படி பெரிய வேலை இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைலண்ட்டாக அதுக்கு பதிலும் சொல்லலை. அவர் அந்த டைமில் என்ன ஆனார், என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு ரத்னம்ன்ற ஒரு மூவியோட ப்ரமோஷனுக்கு வந்திருந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக வந்து ஃபுல்லாக அந்த ப்ரமோஷன் ஃபுல்லாகவே பயங்கர வைப்ரண்ட்டாக ஃபுல் ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணி ஹி மேட் இஸ் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட். அண்ட் ஹி வாஸ் ஷூட்டிங் தி என்டையர் ஃபுட்டேஜ். அந்த இது ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், ஆடியன்ஸ் முன்னாடி இப்படி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி. ஸோ அப்போ முடிக்கி வாஸ் ஸோ ஆக்டிவ். அண்ட் மெயின் திங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் வீடியோ வந்து மிட் ஆஃப் 2024 ஒன்று போட்டிருப்பார். அதாவது விஷால் மாதிரி நம்ம வந்து டெடிக்கேட்டடாக மைண்ட் அண்ட் பாடியை வச்சுருந்தா எந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஃபிட்னஸாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வந்து வெரி ஹார்ட். கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு விகரஸ். நம்ம கிரிக்கெட் ப்ராக்டிஸ்லாம் நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு ஆக்டிவாக வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அப்போ முடிக்குமே அவர் ஃபிட்னஸை வேறு லெவலில் தான் அவர் வச்சுருந்துருக்காரு. இல்லைன்னாலாம் வந்து அது மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆக்டிங்காகவோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஜிம்மிக்ஸ்லாம் அப்படி பண்ணிட முடியாது. ஏன்னா தட் வாஸ் அ வெரி வெரி லென்த்தி வீடியோ வேர் யூ வாஸ் கிளியர்லி ஷோயிங் தட் இஸ் ருட்டீன் ஜென்ரல் மார்னிங் ஒர்க் அவுட் ஷெட்யூல். பயங்கரம் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் அதில் பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க. அது பயங்கரமான வந்து வியூஸ் அண்ட் ரீச் வந்து இட் பிகேம் பாப்புலர் வித்தின் தி காமன் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் அண்ட் என்தூசியஸ்டிஸ். அவங்களுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாகவே அது வந்து போச்சு. ஸோ அது முடிக்கும் விஷால் வந்து நல்லா தான் இருந்திருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் வி டோன்ட் நோ லைக் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் பிட்வீன். ஸோ இன்ஃபேக்ட் அந்த டைம் ஆல்சோ அதே மாதிரி இந்த விஜயகாந்த் இதோட வந்து அவர் வராததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஏகப்பட்ட ரசிகர்கள், விஜயகாந்தோட ரொம்ப தீவிரமான ரசிகர்கள்லாம் அவரை வந்து கரிச்சு கொட்டினாங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஆனால் கண்டிப்பாக விஜயகாந்த் வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து இது பயங்கரமாக மறுப்பு தெரிவிச்சிருப்பார், அப்ஜெக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் வந்து விஷாலை வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் பேசிக்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு சினி இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு பர்சன் வெறும் அப்படியே வரும்போதே பயங்கர பியூட்டிஃபுல்லாகவோ அந்த கலர் டோன்லேயோ ஒரு கிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கணும், ஒரு கமல் மாதிரி கலரில் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. திறமை இருந்தால் யார் வேணால் வரலான்றதை ஒரு ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு ஹீரோ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து விஷால் ஒரு நம்ம டிப்பிக்கல் எக்ஸாம்பிளாக வந்து 100% சொல்ல முடியும். அவர் அந்த மாதிரி தான் இது பண்ணார். அதனால் வந்து சில புரிதல் இல்லாத ரசிகர்கள் வேணால் அதை செஞ்சுருப்பாங்களா இருக்குமே தவிர கண்டிப்பாக ஒரு விஜயகாந்த் மேலே உண்மையான ஒரு நேசம் உள்ள சில மெஜாரிட்டி ஆஃப் அவரோட ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப வந்து அவரோட வழியிலேயே வந்து அவரை மாதிரி ஒரு லெஜெண்டை பார்த்து அவரோட தாழ் வழியில் வர்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்களை என்ன வேணாலும் வந்து நம்ம காயப்படுத்துகிற அளவுக்கு வந்து அவங்கள வந்து பர்சனலாக தாக்கணுன்றது எந்த ஒரு நிர்பந்தமும் இருக்காது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயந்தான். ஆல்சோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து
ரொம்ப ஒரு நல்ல ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஸுன்றது யாருமே கிடையாது பார்த்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா அவர்கிட்ட இருக்க காசை வந்து எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கூத்து நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ராங் ப்ராஜெக்ட்ஸில் இவரை கேட்காம அவங்களே வந்து ஜஸ்ட் லைக் தட் கமிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து அதை இன்டர்ஃபியர் ஆகி எவ்வளோ ஒரு டிபேட்ஸ் அண்ட் நாஸ்டி ஃபைட்ஸ் எல்லாம் போச்சுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால இவருக்கு மேபி நல்ல நண்பர்கள் கூட இருந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் ஆகிடலாமோ என்னமோ தெரியல. ஸோ ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம விஷால் லைஃப்லேருந்து நல்லாவே எடுத்துக்கலாம். தட் நல்ல நண்பர்கள்ன்றது வந்து கூட்டமாக நிறைய பேர் இருக்காங்கன்றது கிடையாது. ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் அவங்க நமக்கு உண்மையானவர்களா, நேர்மையானவங்களா, லாயலா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தாங்கன்னா தட்ஸ் அ பிளெஸிங். ஸோ விஷால் லைஃப்பில் அதுவுமே வந்து என்னை கேட்டால் அவருக்கு வந்து சரியாக அமையலைன்னு சொல்லலாம். விச் லெட் டு ஹிஸ் மோர் சேலஞ்சஸ். அதே மாதிரி அவங்க அப்பா ஜிகே ரெட்டி இந்த ஏஜ்லேயும் அவர் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்றது நமக்கு தெரியும். அவர் வந்து இப்பயுமே பாடி ஒர்க் அவுட் பண்ணுவார். அவரோட அவ்வளோ பாடியை வந்து ஃபிட்னஸ் அண்ட் டோன்டாக வச்சுருப்பார் விஷால் மாதிரி. பட் விஷால் வுட் ஹவ் காட் த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியம்னு ஒரு மூவி வந்து விஷால் வந்து நடிச்சிருப்பார். இட் கேம் several years back. Nayanthara would played the leading heroine with him, opposite to him in the movie, lead role. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்து சிக்ஸ் பேக்ஸ் கூட கிடையாது. ஐ திங்க் இவரோட மெயின்டைன் அண்ட் 8 பேக் இன் தட். அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எல்லாருமே பிரமிச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் நம்ம கிருத்திக் ரோஷன் பார்த்துருக்கோம், நார்த் இந்தியன் ஹீரோஸ் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அண்ட் ஹாலிவுட் இட் இஸ் வெரி காமன். அண்ட் பட் சவுத் இண்டியன் சினிமாஸில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ பீப்புள் டன். அண்ட் விஷால் இஸ் ஒன் பர்சன் வாஸ் டன் இட் ப்ரொஃபஷ்னலி. அவர் பாடி பார்த்தப்பா எப்படா இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இந்த மனுஷனால இப்படி 8 பேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்படியே ஸ்டீல் மாதிரி இருக்கும் அவர் பாடி. அதில் பார்த்தீங்கன்னா வி ஆல் வுட் ஹவ் அட்மையர்ட் அண்ட் seen him in the theaters like how professional bodybuilder மாதிரி பண்ணார். ஆனால் there been one thing we failed to understand that time where professional bodybuilders and ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் அப்பயே கமெண்ட் பண்ணாங்க, இவ்வளோ ஷார்ட் டைமில் விஷால்னால இந்த பாடியை நேச்சுரலாக பில்ட் பண்ணியிருக்க முடியாது. he would have taken undergone steroids. ஸோ அப்படி தான் இருந்திருக்கும். அப்படின்னா அந்த ஸ்டிராய்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், உடனே உடம்பு அடிக்காது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பி வித்தின் த பாடி அண்ட் ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் டைமில். அது அர்னால்ட் ஸ்வார்சனேகர் இஸ் அ நேச்சுரல் பாடி பில்டர், ஸ்டில் இஸ் அ ஃபிட்னஸ். அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இவரோட ஸ்போக்கன் இன் வால்யூம்ஸ் இன் அபண்டன்ஸ் தட் இந்த மாதிரி ஸ்டிராய்ட்ஸ் எடுத்த எத்தனையோ வேர்ல்டு லீடிங் பெஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் எல்லாமே அந்த ஸ்டிராய்ட்ஸ்னால இன்னைக்கு தேர் இன் டு பல்ப் கண்டிஷன். அவங்களால எந்திரிச்சு நிற்கிறதோ, பெட்ல இருந்து ஒரு 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 வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை ஒரு சப்போர்ட்டிங் ஒரு மெடிக்கல் கேரில் யாராவது ஒரு நர்ஸ் யாராவது இல்லாமல் அவங்களால எந்திரிக்க கூட முடியாது, அவங்க பர்சனல் ஒர்க்ஸ் பேசிக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு கூட. ஸோ அப்படி இவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தாருன்னா மேபி தட் குட் ஹவ் இம்பாக்டட் ஹிம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ 47 வயசு ஆகுது விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே அவர் ஒரு 15 வருஷம் முன்னாடி பண்ண விஷயங்கள். ப்ளஸ் அவர் நிறைய மற்ற மெடிசன்ஸும் அவர் ஃபிட்னஸை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்திருக்காருன்னு டிஸ்பைட் டாக்டர்ஸ் அப்ஜெக்டிங் டோன்ட் டூ இட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதுவுமே அவர் பாடியில் இருந்துச்சுன்னா அது மாதிரி வாட் பீப்புள் சே இஃப் தட் குட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இஸ் ஹெல்த் கெட்டிங் ஸோ மச் டெட்ராய்டட் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருந்துக்கலாம். அவருக்கு வந்து இப்போ இந்த இம்பேக்ட் வந்து அவருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த ஸ்டெராய்ட்ஸ் அவர் எடுத்திருந்தாருன்னா இது எல்லாமே உடனே நம்ம உடம்பு அடிக்காது. இட் வில் டேக் டைம், இட் வில் பி லைங் இன்சைட் த பாடி அண்ட் அஸ் த ஏஜ் டெட்ரேட்ஸ் இட் வில் ஷோ இட்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் கன்சர்ன்ட். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கனால என்னமோன்றது தெரியாது. விஜயகாந்த் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் எவ்வளோ அவர் ஒரு ஃபிட்னஸ், எந்த அளவுக்கு ஒரு போலீஸ்னால் அவர் தான். அவரோட ஃபைட்டு, அவரோட ரிவர்ஸ் கிக்கெல்லாம் இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர்னால இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. அந்த டைம்லேயே பண்ண மனுஷன் அவ்வளோ ஒரு பாடி ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்த ஒரு பர்சன். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதே ப்ராப்ளம், நர்வஸ் வீக்னஸ், அவருக்கும் கை கால் நடுக்கங்கள் ஆச்சு, பேசுறதுக்கு குளறுச்சு,
கிட்டத்தட்ட இப்போ என்னென்ன விஷால் நம்ம பார்க்குறோமோ இது எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் we all know what history is and what his life has gone into. ஒரு such a great leader, we all missed him due to various known and unknown reasons, but still he is a legend living in our minds and hearts. So அதே இப்போ ஜூனியர் விஜயகாந்த்னு சொன்ன விஜயகாந்த் ஜூனியர்னு இவர் விஷால சொன்னது ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மட்டும் கிடையாது. விஜயகாந்த் வந்து அந்த தான தர்மங்கள், எப்போ போனாலும் அவர் வீட்டில் சாப்பாடு, எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் செஞ்ச லட்சக்கணக்கான விஷயங்கள், அவர் வந்து அவர் எஜுகேஷ்னல் இதுலேயே ஆகட்டும், இல்லை மற்றவங்களுக்கு க்ரோ பண்ணி விடுறதுல ஆகட்டும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையோ, ஃபினான்ஷியலி த்ரூ சோ மெனி அதர் திங்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் தான் சொன்னது விஜயகாந்தை மட்டும்தான். கருப்பு எம்ஜிஆர்னு அதனால தான் அவரை. ஸோ இவரை வந்து ஜூனியர் விஜயகாந்த்னு வந்து விஷால சொல்லும் போது இவருமே எவ்வளவோ சர்வீஸ் பிஹைண்ட் த சீன், பிஹைண்ட் தி லைம் லைட், யாருக்கும் தெரியாத அளவுக்கு எவ்வளவோ அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பட் ஒன்றே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடிப்பழக்கம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது யாரையுமே வந்து அழிக்காமல் விடாது. ஸோ எப்பயாவது ஒகேஷ்னலாக நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் குடித்தேன், 4 monthsக்கு ஒரு வாட்டி குடித்தேன், அந்த மாதிரி சொல்லும்போது யூ வில் எஸ்கேப். அதுவும் ஹார்ம்ஃபுல் தான், பட் இட் வில் நாட் டெய்ட்ராய்ட் எ ஹெல்த். இது ஆனால் அது ஒரு அடிக்ஷனாக மாறி டெய்லி வந்து அது வந்து நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஒரு நான்வெஜ், ஒரு இது மாதிரி வந்து நான் அது இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு யாரெல்லாம் போகிறீங்களோ அது உங்கள் உடம்பை அழிக்காமல் விடாது. We have seen in the earlier conditions of great leaders who has fallen into that habit. விஜயகாந்துமே அந்த ப்ராப்ளம்னால தான் அப்படின்றாங்க. People who are close with him and many other medias and other thing we have seen. ஸோ இப்போ விஷாலும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி தான் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காருன்றதும் ஒரு வேர்ஷனாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த குடி, இந்த ஸ்டெராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு உங்கள் லைஃப்பில் உங்களோட பாடியில் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, இட் கேன் கிவ் யூ அ டெம்பரரி கம்ஃபர்ட். இந்த லாங்கர் ரன் நீங்கள் எங்கேயோ ஸ்டார்ஸில் யூனிவர்ஸில் வந்து யூ வில் பி இன் அ பொசிஷன் டு ரூல் த வேர்ல்ட். பட் நீங்கள் உங்களையும் அழித்து so many other people's or dreams, and you could be the role model for millions and millions of people. ஆனால் அந்த நம்பிக்கையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஷேட்டர் டவுன் பண்ணிடுறீங்க. ஸோ இட் இஸ் யுவர் பர்சனல் லைஃப். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, அண்ட் யூ பீன் த ரோல் மாடல்ஸ் ஃபார் செவரல் க்ரோஸ் ஆஃப் பீப்புள். அதனால் ஒன் திங், வி ஸ்ட்ராங்லி ப்ரே ஃபார் விஷால், அண்ட் வி 100% believe that he will come back, bounce back very strongly, and be the same Vishal with 100% fitness and admiration we all been looking upon with him. Stay healthy friends. God bless you all. Take care.